அவங்க அப்பா அம்மாவுக்கு 60க்கு 60 நடந்துச்சு. விஜய் அதுக்கு போகலைங்க. ஒரே பையன், அவங்க தங்கச்சி முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய ஃபங்க்ஷனுக்கு போகலை. ஒன்று, தன்னோட பையன் ஜேசன் அவர் சினிமா துறைக்குள்ள வராரு, டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் கேரியர் உச்சத்தில் இருக்கீங்கல்ல, நான் கேரியர் உச்சத்தில் இருக்கேன். ஆனால் என் பையன் வந்து ரொம்ப செலவு பண்ணி வீணா போயிட கூட நினைப்பேன். நான் என்ன பண்ணுவேன், தம்பி 1 கோடி ரூபா தான் கொடுப்பேன், இந்த பட்ஜெட்டை படம் எடுக்க முடியுமா உன்னால? இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன டேரக்டர் நிறைய பேர் எடுக்கிறாங்கடா, எடுப்பியாடா நீ? இல்லை உனக்கு டேரக்ஷன் கற்றுக்கணுமா, நான் ஒருத்தரை கூப்பிட்றேன், இந்த இப்போ நெல்சன் யாராவது வாங்கப்பா, இந்த தம்பிக்கு நல்லா கற்றுக் கொடுங்க, 1 வருஷம் நல்லா ட்ரெயின் பண்ணுவேனா, அப்புறம் படம் எடுக்கலாம். இப்படி தானே சொல்லுவேன். வீட்டோட வெளியே போ, நீ படம் எடுக்கிறியா, லைக்கால் எடுக்கிறியா, வீட்டோட வெளியே போ, இப்படி இருந்தால் அப்பனா சொல்லுவானா? அப்போ உங்க அப்பா அம்மாவை நீ மதிக்க ரெடியா இல்லை, உன் பையனை நீ வந்து எந்த நிலையில வச்சிருக்குங்கிறது தெரியுது, உன் மனைவிக்கு என்ன நிலைமை அவங்களே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்போ நீ எந்த லட்சணத்துல நீ உன தலைவன் டிக்ளேர் பண்ணிக்கிற? நீ எப்படி டிக்ளேர்? அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன சினிமா பார்த்துட்டு சினிமாவில் நடக்கிற மாதிரி அண்ணன் வந்து உத்தமரு, அண்ணன் நல்லவரு, அண்ணன் வந்து எங்களுக்கு பிரச்சனைனா வந்து நிப்பாருன்னு சொல்லி ஒரு பிம்பத்துல இருக்கிறாங்க. ஆனா உண்மையான வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட பார்வை என்னவாக இருக்கிறது, உன் மேல என்ன பார்வை வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீ மனுஷனே இல்லைங்கிறது மட்டும்தான். உனக்கு மனிதநேயம் இருக்கா? சுத்தமா கிடையாது. யாராவது இறந்தா நீ கண்ணீர் விட்டு அழுவியா? அழமாட்டேன். அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். நீங்க சூரஜுக்கு நடந்த அதே நாள் அவசரமா ட்வீட் போட்டார் விஜய். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை கடத்தப்பட்டது, ஸ்டாலின் இதற்கு பொறுப்பேற்பாரான்னு கேட்கிறாரு. சரி, கேட்டீங்க, ரொம்ப நியாயமான கேள்வியா கூட வச்சுக்கலாம். 5 மணி நேரத்தில் அந்த குழந்தை கிடைச்சிருச்சு, போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன விஜய் பண்ணுவாரு? நீ அதே நாள் உன்னோட கூட்டத்திற்கு வந்து இறந்து போன சூரஜ் குறித்து நீ வாயே திறக்கல, ஆனா திமுக கடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டீங்க உடனடியா.